So welcome back G fam. How are you all? Assalamu alaikum and good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாரும் சேஃபா செக்கரா பத்திரமா சூப்பரா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ எஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா டியூட்டியில் இருக்கோம். அதே ஈவி வண்டிக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். இந்த ஈவி வந்து பேட்டரி இங்கே இருக்குது தான் பாருங்கள். இங்கே ஒரு மோட்டர் இருக்குது, இங்கே ஒரு மோட்டர் இருக்குது, டயரை புல் பண்ணுறதுக்கு, அப்புறம் இங்கே இன்ஜின் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. ஏசி போட்டோம்னா எங்கேருந்து பவர் யூஸ் ஆகுது, ரன் அடித்தோம்னா இப்போ வண்டி ஆல்ரெடி ஸ்டார்ட்லாம் இருக்குது. ஆனால் சின்ன ஒரு இது கூட தெரிஞ்சிக்கல வண்டி ஓடிட்டு இருக்கா என்ன இதுன்னு கூட. ஆனால் முதல்ல நம்ம வந்து இப்போ உள்ளே போயிருக்காங்க. ஸோ நான் இப்படியே வண்டிக்குள்ளே உட்காந்துருந்தேன்னா என்ன திமிரு இருந்தால் நான் இறங்கினதுக்கப்புறமும் இவன் ஏசியை போட்டு உள்ளே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்னை வந்து பார்த்திங்கன்னா பாட்டு விடுவாங்க. அதனால் வந்து இப்போ நான் இறங்கிக்கிறேன். ஸோ இன்றைக்கி முதல் டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம வந்தது தான் அதோட கண்டினியூட்டி வச்சிக்கலாம், இல்லை விளாக் செகண்ட் விளாக்னு கூட நீங்கள் நினச்சிட்டு போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து அவங்க பர்ச்சேசிங் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதை முடிச்சுட்டு இங்கே அஞ்சிரல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கிடைக்கும். ஸோ அந்த தண்ணியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அஞ்சிரல் அந்த கார்ட்டூன் தண்ணியெல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. அண்ட் உள்ளே ஆல்சோ நிறைய பொருள் வாங்கி போட்டாச்சு. தெரியுமா இல்லையான்னு தெரியல, அதோ தெரியும் பாருங்கள் உள்ளே இருக்குது. ஸோ வாங்க இப்போ இதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம். நம்ம ரூம் பார்ட்னர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூமில் தனியாக இல்லை, கூட வந்து ஆள் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க யாரும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாரி கேஸ் திடீர்னு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க வந்துட்டாங்க, முதல்ல நம்ம வந்துட்டாங்க. அதனால் டக்குன்னு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா புது வீடு புது முதலாளி தேவையில்லை. வந்த முத நாளே நமக்கு பிரச்சனையாக. ஏன்னா நமக்கும் அதாவது எனக்கும் ஹவுஸ் டெலிவரி வேலைக்கும் யூடியூபுக்கும் இந்த மூணுமே ஒன்று சேர்ந்தால் ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. எல்லாமே எனக்கு உல்ட்டா சுல்ட்டாக தான் நடக்குது. ஸோ இந்த வீட்டில் பார்த்து பத்திரமா ரொம்ப உஷாராக தான் இருக்கணும். மிஞ்சி போனால் ரூமை காட்டலாம், மற்றபடி வேறு எதையுமே காட்டாமல் நம்மளுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கணும். கிளம்பி வந்தாங்க. இப்போ டியூட்டி நேற்று ஜாயின் பண்ணேன், 2ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். பட் 3ஆம் தேதியிலேருந்து தான் இப்போ சம்பளம் ஸ்டார்ட் அப்படின்ட்டாங்க. சரி நம்ம இருக்க போகிறதே 2 மாதம் தான். இப்போ பெரிய என்ன வரேன்னாரு அவருக்கோசரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் 7 இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு டெல்லியில் வேலை இருக்குது. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு புது வண்டி இறக்கியிருக்கோம். டொயோட்டோ இட்டியோஸ் ஜி மாடல் 2011. இன்சூரன்ஸு பியூசிலேருந்து எடுத்து எல்லாமே பக்கா வேலிடிட்டியோடு இருக்குது. இன்சூரன்ஸ்க்கு அதாவது என்ஓசிக்கு ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணி நம்ம வச்சுருக்கோம். ஸோ அது வந்து கஸ்டமர் என்ஓசி பே பண்ணுவாங்க. பட் நான் இங்கேருந்து முன்னாடியே வாங்கிறேன். ஏன்னா கஸ்டமருக்கு இருக்கிற பயம் என்னென்னா நமக்கு என்ஓசி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றதுக்கோசரம். ஸோ அதையுமே பே பண்ணி வச்சுருக்கோம். அந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் ஆட் பண்ணுறேன். வண்டி பக்கா தெளிவாக இருக்குது. ஒரு டொயோட்டானாலே உங்களுக்கு தெரியும் அதோட இன்ஜினு என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு. அசால்ட்டாக 6 லட்சம் 7 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டலாங்க ப்ராப்பர் நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த லைன் அப்பில் இப்போ நான் அங்கே இருந்தேன்னா ஒரு 5-6 வண்டி ஒரே டைமில் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தேன். இப்போ நான் இங்கே சம் சிச்சுவேஷனால் நான் இங்கே இருக்கிறதால வந்து ஒன்றா சும்மா இறக்கி கொண்டு வருவோம். அதையும் விடக்கூடாது, இதையும் விடக்கூடாது. ஸோ சவுதியும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைனில் வச்சுருக்கோம். ஸோ ஜி மாடல் டிரான்ஸ்போர்ட் போட்டாச்சு. யாருக்காவது வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணால் போதும், அந்த வண்டியை நம்ம லாக் பண்ணிடலாம். நீங்கள் வந்தோடனே தூக்கிக்கலாம். இன்ச் டு இன்ச் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அந்த இட்டியோஸ் பற்றி டீட்டெயில் வேணும்னா அனுப்பிச்சி விடுங்க. பக்கா தெளிவான ஒரு வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் இதை எடுக்கலாம். என்ஓசி அவைலபிள். பாண்டிச்சேரி கஸ்டமராக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாண்டிச்சேரி, கர்நாடகா இந்த பக்கம்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கேரளா இந்த பக்கம்லாம் பண்ணணும்னு வச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க கஸ்டமர் இருந்தீங்கன்னா. ஸோ வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 235 வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம். பக்காவாக நெகோஷியபிள் பண்ணி நெகோஷியேட் பண்ணி கம்மி பண்ணியே கொடுத்துடலாம் தாராளமாக. நிறைய பேர் வந்து 235 ஆகும். 235 மிஞ்சி போனால் 5 ரூபா கொடுப்போம், 230 தான் கொடுப்போம் அப்படின்னு கிடையாது. ஒரு ஆஸ்கிங் ப்ரைஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக குறைச்சி பண்ணி கொடுக்கலாம். நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். டொயோட்டா இட்டியோஸ் வேணும்னா சொல்லுங்கள். வீடியோஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் போடுறேன். இல்லைனா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே சைடில் ஓடினாலும் ஓடும். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு அந்த வண்டி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் வாங்க, தெளிவாக இன்னும் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சுட்றேன் பாருங்கள். சூப்பர் விஜய் ஃபேம்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்கிட்டு வந்த மொத்த பொருளையும் வந்து இறக்கி வச்சாச்சு. ஸோ இதுதான் வீடு. ஆக்சுவலாக ஃபுல் வீட்டெல்லாம் காட்ட முடியாது. இதுதான் நம்ம வண்டி, இது என்னோடய ரூம், அவ்வளோதான். இப்போ உள்ளே வந்து ஆல்ரெடி ஒரு கேரளாக்காரர் இருக்கிறாரு. சாப்பாடு நேரத்துக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டியூட்டி என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அன்றைக்குமா மணி வந்து 1 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. லெட்ஸ் சே வெயிட் அண்ட் வாட்ச். புது வீடு அப்படிங்கிறதால எப்போ என்ன டியூட்டி வரும் அப்படிங்கிறது எனக்குமே எதுவுமே வந்து இப்போ தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன டியூட்டி வருதுன்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் வாங்க ஜிஃபேன். ஓகே ஜிஃபேன். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா மணி இப்போது சாயந்தரம் 6:30 மணி ஆச்சு. அங்கங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் இன்றைக்கி நம்மளுக்கு டோட்டலாக டியூட்டியே வந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே வரல. ஸோ வந்து என்ன பண்ணேன், ஒரு 4:30 மணி போல் தூங்கினேன். 6 மணிக்கெலாம் எழுந்திக்கிட்டேன். சம்திங் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் எனக்கு கட்டில் கொஞ்சம் சரியில்லை. அப்படி சாய்வாக இருக்குது. எப்படா உருண்டு கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அழகாக என்ன பண்ணேன்னா
வந்ததுக்கு வண்டியை வந்து நல்லா கழுவி பலன்னு வச்சுட்டேன். ஏன்னா ஒரு வாட்டி அவர் வந்து வாட்டர் வாஷில் கொடுத்து கழுவு சொல்லிட்டாரு. ஸோ நம்ம அதை அப்படியே விடக்கூடாதுல்ல. ஸோ அடுத்து நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து டெய்லி ஒரு வாட்டி 20 போட்டு தொடச்சிக்கிட்டா போதும், உள்ளே வெளியேன்னு. ஏன்னா புதுசாக மெயின்டைன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி, எப்பயுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் பழசை புதுசாக மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு இன்ச்சும் ஒவ்வொரு மூளைக்கும் போட்டு நோண்டிக்கிட்டே கிடக்கணும். ஸோ இப்போ நைட்டுக்கு சாப்பாடு என்னன்னு சொல்லி தெரியல. ஸோ ரெஸ்டாரண்ட்டில் போய் தான் நம்ம ஏதாச்சும் சாப்பிட்ணும். இந்த பிளாக் இன்றைக்கே முடிப்பேன்னு கேட்டால் இல்லை, இனிமேல் அதாவது நம்ம ஃப்ளோவில் எப்படி நம்ம பிளாக் போயிட்டே இருக்கோ அதை அப்படியே நம்ம ஒத்துக்கிட்டு போட போகிறோம். ஸோ அதனால் போகிற வழியில் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உள்ளே போவோம். நைட்டுக்குள்ளே எதனா டியூட்டி வருதா வரலையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுடைய டாய்லெட். எவ்வளோ பெருசு பாருங்கள். ஆனால் இந்த அளவுக்கு ரூம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. இப்போ ரூம் அவர் இருக்கிறாரு. ஸோ நம்ம தொந்தரவு பண்ண தேவையில்ல. அப்புறமா உங்களுக்கு நான் ரூம் காட்டுறேன், ஓகேவா? ஃபேம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியும் நம்ம முதலாளி இது தான். இது ஆக்சுவலாக வந்து பேட்டரி டவுன் ஆகிடுச்சு. என்ன பொருள் மறந்தோம்? ஓப்பனில் தான் இருக்குது. ரூம் பார்ட்னர் தான் பொருள் ஏதோ மறந்துட்டார் பொருள், இது அவசரமாக ஓடுறாரு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சரித்திரம் இவங்க வீட்டுது. அதனால் நம்ம அடுத்தவங்க பர்சனல் சொல்லக்கூடாதுல்ல. பர்சனல்னு கிடையாது, இது வந்து பொதுவாக சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிசான் பேட்ரோல். இன்றைக்கி மார்க்கெட்டில் கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வண்டி. இது வந்து கஃபில் இப்போ தான் வந்தார். நான் இங்கே தான் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது டொயோட்டா ஹைலேண்டர். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஃபில்து. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கிட்ட வந்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு லெக்ஸஸ் நிற்கிதுங்களா. லாஸ்ட் வீக்கில் நான் இந்த லெக்ஸஸ் ஓட்டியிருப்பேன்னு பார்த்துருப்பீங்க. அதுவும் கஃபில்து. இந்த 3 வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் எடுத்தாங்க. எனக்கு வந்து இவர் தான் சொன்னார், எனக்கு தெரியாது. நான் வந்து நேற்று வந்த ஆள். இனியில் தான் என்னோடய சேலரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 வண்டியுமே வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் டெலிவரி எடுத்து கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. ஆக்சுவலாக நம்ம முதலாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மனைவிகள் இருக்காங்க. இங்கே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இங்கே மனைவிகள் வந்து சாதாரணமாக 1, 2, 3 வச்சுக்கிறதுலாம் கூட ரொம்ப ரேர் தான். ரொம்ப காமனான ஒரு விஷயம். ஸோ எஸ், திஸ் இஸ் மை ரூம். காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு 2 பேர் இருக்கிறோம். கீழே அவர் படுத்திருக்காரு. அவர் வந்து முதல் மனைவிக்கு வந்து வண்டி ஓட்டுறாரு. நான் வந்து 2வது மனைவிக்கு வந்து வண்டி ஓட்டுறேன். ஸோ இதுதான் அப்படியே ரூம் பாருங்களேன். இவ்வளோ தான் இருக்குது. ஸோ மற்றபடி அதிகமாக எதுவும் இல்லை. திஸ் இஸ் கிச்சன். இந்த பக்கம் லைட் இல்லை, இந்த லைட் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றாரு. அப்படியே இந்த பக்கம் வந்துட்டோம்னா வாஷ்ரூம். அது காட்ட தேவையில்லை. சில பேர் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, ப்ரோ கண்டதையும் காட்டாதியாரா, சாப்பிடும்போது ஒரு வீடியோ பார்ப்பேன் அப்படின்றாங்க. அதனால தான். ஸோ அப்புறம் பாருங்கள், என்னோடய திங்ஸு, என்னோடய மைக்கு, என்னோடய ஆர்கனைசர் பேக்கு, அதில் வந்து என்னோடய பாஸ்போர்ட், இக்காமா, ஐடிஸ்லாம் அப்படி வச்சுருக்கேன். இந்த கட்டில் பாருங்களேன், எப்போ வேணாலும் கீழே விழுந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள். மேலே ஏறி படுக்கிறதுக்கே பயமாக இருக்குது. என்னோடய துணிகள் பாருங்கள் எப்படி கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். பாக்ஸில் இங்கே இடம் இல்லைன்னு சொல்லி என்னோடய துணிகள் எல்லாமே வந்து பார்த்து அதில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்ச நாள் 2 மாதம் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டெல்லி போய்ட்டு நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே இருக்கக்குள்ளே எதுக்கு நம்ம அவ்வளோ பெருசாக இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்க வேண்டியதான். அப்புறம் நான் சொன்னேன், கூட இருக்கிறது கேரளாக்காரரு. ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு அவ்வளோ செட் ஆக மாட்டேங்குது, நான் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. வண்டி உங்ககிட்ட இருக்கு, கோ எப்போ வேணாலும் போய் நீ போட்டு போய் சாப்பிடு அப்படின்னு. நான் சொன்னேன், இப்போ 2 மந்த்து தான், நான் 3 மாதம் 3 டைமும் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. நோ இஷ்யூ, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாரு. சந்தோஷம். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்ரோல் காசு அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு முதலாளி. அனுப்புனாருன்னா ஓகே, ரொம்ப நல்ல முதலாளியாக இருக்காரு. ஆனால் இது முழுக்க நம்ம வந்து நம்பிடக்கூடாது. எப்பயுமே சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் டெம்பரவரியாக வரீங்க. இப்போ இவர் வீட்டுக்கு டிரைவர் தேவைப்படுது, அவர் விசா அப்ளை பண்ணிட்டு இருக்காரு. இப்போது இவர் என்கிட்ட நடந்துக்கிற பிஹேவியரை வச்சு நான் உங்களுக்கு எனக்கு விசா கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யாருக்கா ஒருத்தங்களுக்கு நான் விசா கொடுத்து ஆச்சா போச்சான்னு ஒரு படி பாராட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்படியே தலைகீழாக இருக்கும். பிகாஸ் நான் வந்து 2 மாதம் தான், நான் வந்து அவர் பேரில் இல்லை, என்னுடைய ஐடியோ அதோ எதுவுமே அவர் கையில் இல்லை. இப்போ நான் நினச்சா கூட பேக் எடுத்துகிட்டு டேக்ஸியை புக் பண்ணி போயிட்டே இருப்பேன். அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ என்கிட்ட நல்ல பிஹேவியர் தான் பண்ணி ஆகணும். இதுவே அவங்க அண்டரில் ஒரு ஆள் வரும்போது ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அந்த அவ்வளோ சம்பளங்கள் சேலரி எவ்வளோன்னு கேட்காதீங்க, வேண்டாம். நிறைய விஷயங்கள் வந்து நான் ஓப்பனாக உண்மை சொல்லி வாழ்க்கையில் ரொம்ப அடிபட்டேன். அது மட்டும் கேட்காதீங்க. ஒரு நல்ல சம்பளம், நார்மலாக இருக்கிறவரை விட சம்பளம். அந்த வீட்டில் எவ்வளோ 2 ரூபா வாங்கிட்டு இருந்தேன்னா அதை விட கொஞ்சம் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இருக்கிறது, இதுதான், அவ்வளோதான். இதுக்கப்புறம் போய் சாப்பிடணும், சாப்பிடும்போது பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ வந்து இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போகிறோம்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போகிறோம் சாப்பிட்றதுக்கு. இந்த வண்டியில் பாருங்கள், இப்போ இன்ஜின் ஓடுறதால இன்ஜின்லேருந்து எங்கெங்கே பவர் போகுது, இன்ஜின்லேருந்து எந்தெந்த மோட்டருக்கு எவ்வளோ பவர் போயிட்டுருக்கு, சார்ஜ் ஆகிட்டுருக்கு இப்போ ரிட்டன். ஆனால் இப்போ இன்ஜின் ஓடிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ப்ளஸ் பேட்டரியுமே வந்து பார்த்திங்கன்னா ஓடிட்டுருக்கு. ஸோ ரெண்டுமே கலந்து கட்டி இதில் போயிட்டுருக்கு. ஸோ ஓனர்கிட்ட கேட்டேன் சாப்பிட போகலாமான்னு, முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஓகே இப்போ நோ இஷ்யூ அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இப்போ இன்ஜின்லேருந்து பவர் போகுது ரெட் கலர். அந்த ரெட் கலர்லேருந்து கோடு இப்படி வரலன்னா பேட்டரியிலேருந்து பவர் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பேட்டரியில் சார்ஜ் கம்மியாக இருக்குது, அதனால் அதை ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ அழகாக இப்படி வளைப்போம். ரெஸ்டாரண்ட் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஆத்திர அவசரத்துக்கு இங்கே பங்காளி ஹோட்டல் கூட இங்கே பக்கத்தில் இருக்கும். இப்போதைக்கு நம்ம கேரளா ஹோட்டலுக்கு போய்ட்டு சாப்பிட்ருவோம். மணி வந்து பிகாஸ் வந்து 8 மணி தான் ஆகுது.
நைட்டுக்கு பசி எடுத்துக்கும். அதனால் கொஞ்சம் ஹெவியாக பரோட்டா சாப்பிட்டு வந்துடலாம். நம்ம 2 பரோட்டா ஒரு சப்பாத்தி அடிச்சு விட்டு வருவோம் ஆம்லேட்டு கூட. ஓகேவா? அவன் என்ன சாப்பிட போகிறேன்னு எனக்கே தெரியல. பார்க்கலாம் என்ன இதுன்னு. ஓகே ஃபேம், ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இங்கே பார்க் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கேரளா ஹோட்டலுக்கு கிளம்போம். பிகாஸ் அந்த பக்கம்லாம் பார்க்கிங் எதுவுமே இல்லை. ஸோ வீட்டு தெருவுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் வண்டி சேஃபாக இருக்குமேன்ற அந்த ஒரு நம்பிக்கையோட வண்டி அங்கே நிப்பாட்டியாச்சு. போகலாம் வாங்க. இப்போ ஃபேம் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டாச்சு. கோதுமையில் செஞ்ச பரோட்டாவும் ஒரு ஆம்லேட்டு, அப்புறம் பச்சைக்கறி, அதாவது வெஜிடபிள் கிரேவி மாதிரி சம்திங் கொடுத்தாங்க. அது வாங்கி சாப்பிட்டாச்சு. இங்கே பச்சைக்கறி தான் அந்த கேரளாவில் சொல்லுவாங்க. அப்புறம் பவுடரில் செஞ்ச ஒரு டீ. நம்ம ஊராக இருந்தால் கண்ணை மூடிட்டு எந்த டீ கடையில் வேணாலும் டீ வாங்கி சாப்பிடலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி சாப்பிட முடியாது. சில இடத்துல சுடு தண்ணி கிடைக்கும், சில இடத்துல சக்கரை தண்ணி கிடைக்கும், ஏதோ ஒரு சில இடத்துல தான் குடிக்கிற மாதிரி கிடைக்கும். ஓகே, பார்த்துக்கலாம். அது வெளிநாடு, அது யாருனே தெரில. சவுதிக்கும் நம்மளுக்கும் டீக்கும் ஆகாது உங்களுக்கு. உருப்படியான நல்ல டீ கிடைக்காது. அப்படி இப்படின்னு ஒரே வழி கிடச்சிருக்கு. இதை குடிச்சிட்டு கிளம்பும். இப்போ நம்ம வந்து போய்ட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடணும். வாங்க நேராக போய்ட்டு இப்போ பெட்ரோல் டேங்க் ஃபுல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம். இன்னும் எதுவும் டியூட்டி வரவே இல்லைங்க. இன்றைக்கி சூப்பர் மார்க்கெட் டியூட்டி வந்ததோடு சரி. ஏன்னா என்ன பொண்ணுக்கு ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஏன்னா ஆஃபீஸ் வந்து இதாகல, என்ன சொல்கிறது, ஆஃபீஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆனோடனே அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலையாக இருக்குது. காலைல 8 மணிக்கெலாம் எந்திரிக்கணும். ஓகே கைஸ், ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை, நெஞ்சு சளி. சாப்பிட போனேன். சாப்பிட்டு போய்ட்டு நேராக பெட்ரோல் போட்டேன். பெட்ரோல் போட்டுட்டு வண்டி வந்து பாருங்கள், நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே வண்டி, அங்கே வண்டி, அங்கே வண்டி, அங்கே வண்டி, அங்கே வண்டி, அங்கே வண்டி. இது முதலாளியோட வண்டி அங்கேருந்து நிற்கிது. அப்படியே என் வண்டியை பாருங்கள் எங்கே கொண்டு போய் விட்டு நான் ஏற்றி நிப்பாட்டி வச்சுருக்கேன் நிற்கல. ஏன் அப்படின்னா சாப்பாடு வந்து ஒரு பெரிய சான், ஒரு 5-6 பேர் ரவுண்டு கிட்டே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வர வச்சுருக்காங்க. ஏதோ பார்ட்டி போல் இருக்கு. ஸோ கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அந்த தட்டு கொண்டு போய் ரிட்டன் கொடுத்தா தான் பேலன்ஸ் காசு கிடைக்கும். அதனால் 10 ரூபான்னு சொல்லுவாங்க அந்த பில்லு. அது வந்து வண்டியிலே வச்சுருக்கேன். ஸோ அதை கொடுத்தாங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ கொடுத்தாங்கன்னா கொண்டு போய்ட்டு அதே கடையில் ரிட்டன் கொடுத்துட்டு நம்ம போய்ட்டு வந்துட வேண்டியதான். நெஞ்சு சளி பயங்கரமாக பிடிச்சி ராவடி பண்ணிட்டு ஜீஃபேன். ஸோ எஸ், இன்னைக்கிட்டே வந்து இதோட இப்படி போயிருக்கு. இப்போ ஒரு டிரைவர் வந்துருந்தாப்புல, அந்தாண்ட ஒரு இருந்துச்சு, அவர் கிளம்பிட்டார். ஸோ அவர் தான் சொன்னார் எனக்கு, தலைவரே உங்கள் வீட்டில் டியூட்டிலாம் இருக்குது, இப்போ ஏதோ லீவ் நாளுங்கிறதால வெளியே போகாமல் இருக்கிறாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து டெம்பரவரிங்கிறதால உங்ககிட்டலாம் வந்து ரொம்ப ஆடலாம் மாட்டாங்க. அதனால் பயப்படாதீங்க. காலையில் 7:30 மணிக்கெலாம் போகணும், பக்கத்தில் தான் போய் விட்டுட்டு வரணும். அப்புறம் 3 மணிக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்குது, அப்புறம் அவங்க அம்மா இருக்காங்க, இப்படி இப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள் என்ன எதுன்னு அப்படின்னாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம், எல்லாம் டியூட்டின்னா அப்புறம் அப்படி தான் பார்த்துக்கலாம் தலைவர் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம இருக்க போகிற நம்ம என்ன ஒரு 2 மாதம் விருந்தாளி தானே, நல்லபடியாக இருந்தால் சரி தான். அந்த பிரச்சனையில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் பார்த்துக்கலாம். இந்த வண்டி என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிதுங்க. அப்பப்போ அட்டி முரட்டுத்தனமாக இருக்குது தெரியுங்களா. ஹைதராபாத்தில் அசதுத்தீன் ஓவைசி அவர்கிட்ட இந்த கலர் ஒயிட் கலரில் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பெட்ரோல், நிசான் பெட்ரோல். ஓகே உள்ளே போவோம், கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம், மொபைல் நோட்டலாம், வீட்டுக்கு பேசுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஹவுஸ் டேவர் வாழ்க்கை இப்படி தான். என்னடா ரூமுக்குள்ளே ஏசியே வரமாட்டுதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ இதை எடுத்து வந்து நான் கழுவி வச்சுருக்கேன். எப்படி டிரான்ஸ்பேரண்ட்டாக தெரியுதா? அடுத்த ஒன்று போட்டிருக்கு, அது எடுக்கிறேன் பாருங்க. ரிமோட் வந்து வீணா பண்ண ரிமோட் போல எல்லாமே ஒர்க் ஆகுது, பவர் மட்டும் ஒர்க் ஆகல. ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஏன்டா காத்தே வரும்போது வெறி பிடிச்சி போய் கிடந்தேன். சும்மா திறந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து இதை எடுத்ததான் முடிஞ்சுங்க சோழி. இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்களேன். எதனா தெரியுதா பாருங்க கொஞ்சம். இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்படி இருந்தா எப்படிங்க காத்து வரும்? இப்போ வருங்க. அட என்ன காத்து. ஐயோ, இப்போ ரூம் கூலிங்க இருக்கு. இதை கழுவிட்டு வந்துடுறேன். ஸோ ஜிஃபேம் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் உட்காந்துருந்தேன். மேடம் சடனாக ஃபோன் போட்டு சாப்பாடு வேணும் பண்ணாங்க. ஸோ சொன்னால ஒரு பெரிய தட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு. அதில் நமக்குன்னு ஆட்டுது ஒரு பெரிய பீஸு லெக்கோடு அப்படி வச்சு கொடுத்துருக்காங்க. கறி இருக்குது கை வச்சு. நிறைய இடத்துல வந்து சில டைம் பிச்சு போச்சு, மிச்சம் மீதி வந்து நமக்கு வந்து சேரும். சில டைம் நல்லதாகவே வந்து சேரும். அந்த மாதிரி நான் மேடம்க்கு கொண்டு வந்து கொடுத்தது சூட வந்து சேர்ந்துருக்கு. விச் இஸ் குட். ரூம் பார்ட்னர் வாஷ்ரூமில் இருக்கார். அவர் வந்த உடனே இப்போ சாப்பிட்லாமா, அவர் சாப்பிட்டாரா இல்லைன்னு தெரியல, நான் சாப்பிட்டேன். இப்போ சாப்பிட்லாமா இல்லைனா காலையில் சாப்பிட்லாமா, நாளைக்கு வச்சு சாப்பிட்டுடலாமா மதிய சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு இதாச்சும் நான் குக் பண்ணலாம் ஜிஃபேம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஏதோ புதுசாக இருக்கிறதால கொடுக்குறாங்களா, நல்லவங்களும் கொடுப்பாங்க. சில பேர் வந்துட்டு டெம்பரரி டிரைவர் தானே, நல்லா கொடுத்தா நமக்கு நல்லா வேலை பார்ப்பாங்க அப்படின்னு பல மைண்ட் செட்டோடு இருப்பாங்க. எது எப்படியோ நல்லபடியாக சாப்பாடு கொடுத்துருக்காங்க. நல்லா அவங்க உடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக வைக்கணும், எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வைக்கணும்னு ப்ரே பண்ணிக்கலாம் ஜிஃபேம்.
ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் டே, அனதர் ஒரு மார்னிங். ஸோ எஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடேங்க. ஸோ இந்த ஃப்ரைடேவை வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக தொழுதுட்டு நமக்கும் துவா பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலிக்கோசரமும் எல்லாத்துக்கோசரமும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரே பண்ணிவிட்டு ரிட்டன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். வாங்க. ஸோ இப்போ அப்படியே போயிட்டுருக்கோம். புது ஏரியா எல்லாம் புதுசாக தெரிஞ்சு பாருங்களேன். வீடு கீடெல்லாம் ஹோண்டா கார்லாம் நம்ம ஊரில் அவ்வளோவா ஓடுறதில்லை, ஒரு சில மாடல். இப்போ நம்ம ஊரில் ஃபேமஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோண்டா சிட்டி, ஹோண்டா பிரியோ, ஹோண்டா ஜாஸ், இந்த மாதிரி. மற்றபடி மற்ற ஹோண்டாவுடைய ப்ராடக்ட்லாம் அவ்வளோவா சேல்ஸ் ஆகிறதில்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறைய பிராண்டஸ்லாம் சூப்பராக அடி தூள் கலப்பிட்டு இருக்கு. ஓகே, ஸோ போயிட்டுருக்காங்க ஆள். ஓகே, பள்ளியாசல் பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம தொழுவ போகலாம் ஜெய்ஃபேன். ஓகே கைஸ், ஸோ நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா தொழுதுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த ஃப்ரைடே நல்லபடியாக சவுதி அரேபியாவுக்கு வந்து இறங்கிய முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ தொழுதாச்சு நல்லபடியாக. அதே மாதிரி இப்போ நம்ம நடந்து அகைன் போயிட்டுருக்கோம். ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கப்ஸா வந்து கொடுத்துருந்தாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட போய்கிட்டு இருக்கேன். ஸோ அதை சூடு காட்டி சாப்பிடுவோம். பைசா இப்படி தான் மிச்சம் பண்ண முடியும். அண்ட் கைஸ், இன்னொரு விஷயம், நம்மளுடைய வண்டி வந்து பார்த்திங்கன்னா இட்டியாஸ் ஜி மாடல் 2011 சிங்கிள் ஓனர் வண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கில் லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியிலேருந்து டேரெக்டாக இறங்கியிருக்கோம். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வண்டி வந்து சூப்பர் குவாலிட்டியாகவும் கிடைக்குது, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கும் ரீசனபிளாகவும் கிடைக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து இறக்கி உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இதே வண்டி மும்பையிலேருந்து இறக்கலாம், வண்டியில் ரஸ்டிங் அது இதுன்னு ஒரு பெரிய இதாக இருக்கும். பட் இதுவே டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா பக்கா தெளிவோட உங்களுக்கு வித்தவுட் எனி ரெஸ்டிங் தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து லோட் பண்ணியாச்சு. ஸோ யாருக்கு வேணும்னாலும் அட்வான்ஸை கொடுத்துருங்க. வண்டியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் குறை சொல்கிறதுக்குன்னு ஒன்றுமே இருக்காது. அண்ட் வண்டி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கும். எப்போ வேணாலும் நீங்கள் கள்ளக்குறிச்சி போனீங்கன்னா பார்த்துக்கலாம். நான் என்னடா இவன் இங்கே இருக்கான் அப்படின்னு பார்க்காதீங்க, அண்ணா அங்கே இருக்கிறாரு உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறதுக்கு போகிறதுக்கு எல்லாமே. ஓகேங்களா? வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கலையா, மணி பேக் ரிட்டன். ₹1 இல்லை. நம்ம வந்து எப்பயுமே வீட்டில் தான் வச்சு கொடுப்போம். எதுவும் ஏமாத்துறதுக்கு இதில் இல்லவே இல்லை. சீதா உங்களை வீட்டில் வச்சு இப்போ டெஸ்ட் ட்ரைவ் கொடுப்போம், எல்லாமே பண்ணுவோம். டெலிவரி ஆல்சோ வீட்டு வாசப்படில் நின்று தான் நம்ம கொடுப்போம், கவலைப்படாதீங்க. ஸோ தேவை இருக்கிறவங்க மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்புடைய குரூப் வந்து வச்சுருக்கேன். நம்ம வரக்கூடிய யூஸ் கார், பெஸ்ட்டான கார்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரூமுக்குள்ளே போகலாம். ரூம் பூட்டியிருக்காரா? ஃபேம். ஸோ அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்திருக்கிற டியூட்டி வந்து பார்த்திங்கன்னா ரியாத் கேலரி மாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கோங்க. பின்னாடியே பார்த்தா தெரியும், ரியாத் கேலரி மாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். முதல் அம்மாவும் அவங்க பொண்ணும், அதுக்கப்புறம் 2 பணிப்பெண் வேலை செய்கிறாங்களே, அவங்க எல்லாருமே உள்ளே போயிருக்கிறாங்க. இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ அவங்க உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோடனே இப்போ எப்போ வருவாங்கலாம் தெரியல. வீட்டு பக்கம் தான் இது. அப்படியே இறங்கி இந்த இடத்துல ரோடு இருக்குது. நேராக போய்ட்டு ஒரு யூட்டன் அடிச்சுன்னா வீட்டுக்குள்ளே போந்துடும். அந்த பக்கம் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து இப்போ வந்து யூட்டன் அடிச்சு இது உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே போயிருக்காங்க. எப்போ இங்கேருந்து இப்போ ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. வரட்டும், வந்த உடனே அவங்களை கூட்டிகிட்டு போகலாம். அது வரைக்கும் ஏதாச்சும் வந்து ஸ்நாக்ஸ் கிடைச்சா ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் பார்க்குறேன். பக்கத்தில் எந்த கடையும் இல்லை. போனால் மாலுக்குள்ளே தான் போகணும். அது ஹெவி ஆகிடும் நமக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த ரூட்டி நேராக வீட்டுக்கு தான் போகிறாங்களா இல்லை வேறு எங்கன்னா போகிறாங்களான்றதை பார்ப்போம் நம்ம. லெட்ஸ் கோ. ஸோ ரொம்ப நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதிகபட்சம் எனக்கு தெரிஞ்ச மேடம் வந்து எல்லாத்தோட சேர்த்துட்டு ஒரு 1 ஹவர்லேயே வந்து கிளம்பி வந்துட்டாங்க கைஸ் வெளியே. ஸோ விச் இஸ் ரியலி குட். ஆனால் நான் இறக்கி விட்டது 2ஆம் நம்பர் கேட்டு. இப்போ அவங்க வந்திருக்கிறது 4ஆம் நம்பர் கேட்டு. அப்படியே இந்த ஓரமாகவே தேடிக்கிட்டே போவோம் 4ஆம் நம்பர் கேட்டு எந்த பக்கம் இருக்குன்னு. அப்படியே பார்த்துட்டு நம்ம கேட்ச் பண்ணிக்கலாம் ஜெய்ஃபேம். இங்கே செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் கொஞ்சம் எங்கே இருக்குன்னு 4ஆம் நம்பர் கேட்டு. ஸோ பார்க்கலாம் வாங்க, பார்த்துட்டு கிட்டே போவோம். சவுதியில் வந்து வண்டி ஓட்டுறது பெரிய விஷயம் இல்லை, இறக்கி விடுறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு இடத்துல இறங்கிட்டு எங்கேனாச்சும் வெளியே வருவாங்க. அதுதான் பெரிய ஒரு இதாக இருக்கும் நமக்கு. எங்கடா போய் தேடுறது அப்படின்ற மாதிரி ஆகிடும். சரி போய் பார்ப்போம் வாங்க. அதேமாதிரி நான் முதலாளிகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் 2 மாதத்துக்கு தான் வேலை பார்க்க போகிறேன், அதுக்காகலாம் நான் பொருள் வாங்கி போட்டு சமைச்சிட்டு இருக்க முடியாது, லாஸ் தான். நான் அப்பப்போ கிடைக்கிறப்ப நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. ஓகே, நோ ப்ராப்ளம், சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லிட்டாங்க. இந்த வண்டியை எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ பெரிய விஷயம்னு. இதெல்லாம் நான் டெம்பரரிங்கிறதால தான் முதலாளி அள்ளி ஆஃபர் கொடுக்குறாரு. மற்ற டைம்லலாம் இப்படி ஆஃபர் கொடுக்கணும்னு அவருக்கு அவசியம் இல்லை. சொந்த டிரைவர் வந்ததுக்கப்புறம் இந்த வண்டி நீ தொடக்கூடாது, கொண்டு போடுவோம் படவா அப்படிம்பாரு. யாராக இருந்தாலும் டெம்பரரி டிரைவருக்கு கொஞ்சம் சலுகைகள் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து டெம்பரவரி, சரிங்களா? யார் ப்ரெக்னெண்ட்டாக வராங்களோ அவங்களுக்கு தான் இது. சும்மா சொன்னேன், பர்மனெண்ட். 4ஆம் நம்பர் கேட்டு வந்துருச்சு தான்.